ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். மின்ட்ரால வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுதாங்க ஆஃபர்ஸ் வந்து நான் எப்பவும் சொல்கிற மாரி தான். இது என்ன இவங்க எத்தனை முறை ரிப்பீட் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. அண்ட் ஃபார்வர்ட் பாஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நான் இப்போ எனக்கு வந்து ஒரு 14 டேஸ்க்கு நான் வந்து 29 வாங்கினேன். 29 மே 29லேருந்து எனக்கு ஜூன் 14 வரைக்கும் ஒரு விஐபி டிக்கெட் வருது. அது உங்களோட மின்ட்ரா ஆப்ல வருதான்னு பாருங்க. எனக்கு தெரியல எல்லாருக்கும் வருதா என்னன்னு தெரியல. மேபி நான் கொஞ்சம் கன்டினியூஸா வாங்கிட்டு இருக்கனால இருக்கா இல்லையான்னு தெரியல. விஐபி டிக்கெட்னு ஒண்ணு இருக்கான்னு பாருங்க. அதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஆஃபர்ஸ்லயுமே நெறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்கு. அந்த மாரி இருக்கு. நான் வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஆஃபர்ஸ வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் அதுல வருது அண்ட் அந்த ஆஃபர்ஸ் எப்படி நீங்க கிளிக் பண்ணணும், எப்படி பண்ணணுன்றத நான் உங்களுக்கு மொபைல்ல எப்படி போகணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு குடுக்குறேன். அதுல போயிட்டு பாருங்க. அதில் வந்து ஃபார்வர்ட் பாஸ்ல ஒன்று இருக்கும் அண்ட் ஆர்டர்ஸ் அபோவ் 300 ஒன்று இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸஸ் கீழே வரும். அண்ட் அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸாக வாங்கினா எப்படி, 2 ட்ரெஸ்ஸாக வாங்கினா எப்படி, அதில் நீங்கள் பில் பண்ண சொல்ல எப்படி வரும், அந்த ஆர்டர்ஸ் எப்படி வரும் அப்படின்றதுலாம் நான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு மொபைல்லே எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பாருங்கள், இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து 675 போட்டிருக்குங்களா, இங்கே வந்து ஆஃபர்ஸ் 458. ஸோ அந்த க்ரீன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஐபி பாஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், ஃபார்வர்ட் பாஸ். ஸோ 2 பாஸுக்கான அந்த ஆஃபர்ஸ் வந்து கீழே போகுது. இது வந்து பேங்க் ஆன் ஆஃபர், நான் அடிக்கடி சொல்கிறது. அது வந்து கிரெடிட் கார்டு வச்சுருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ மற்றபடி நீங்கள் அந்த 3 கூப்பன்ஸையும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த 50 ருபீஸ் வந்து 500க்கு நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த பேங்க் ஆஃபர்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து அந்த 500க்கு கிடச்சிரும். நீங்கள் என்ன சைஸஸ் வேணுமோ அதை போட்டுட்டு ஆட் டு பேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து கார்ட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். அப்போ வந்து அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராடக்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த இதில் பாருங்கள், ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நான் எத்தனை ஆர்டர்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். 1 2 3 ஒரு போட்டிருக்கேன். அதில் கூப்பன் டிஸ்கவுண்ட்லாம் பாருங்கள், 124 இருக்குங்களா, அதில் 101 இருக்குது அண்ட் 4 இருக்குது. அண்ட் இங்கெல்லாம் பாருங்கள், இதுதான் இந்த ஃபார்வர்ட் பாஸ் வந்து கூப்பன் வந்து அண்ட் விஐபி கூப்பன் கீழே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து இதில் 123 இருக்குது, 151 இருக்குது, 176, 120. இப்போ நான் 4 ப்ராடக்ட் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு கூப்பன் இந்த மாதிரி காமிக்குது. இப்போ வந்து நான் வந்து விஷ்லிஸ்ட்டில் ஒவ்வொன்றா போட்டுடுறேன் பாருங்கள். போட்டுட்டதுக்கப்புறம் ஒரு 2 ப்ராடக்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 120 இருந்தது, இப்போ 142, 144 உங்களுக்கு 2 ப்ராடக்ட் இருக்குது சொல்ல. நான் மறுபடியும் இன்னொரு ப்ராடக்ட்டை போட்டுடுறேன். இப்போ பாருங்கள் 167. ஸோ நீங்கள் வந்து மின்ட்ராவில் வந்து ஒரு ப்ராடக்டை வாங்க சொல்ல உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அதிகமாக கிடைக்குது. ஒரு 3-4 ப்ராடக்டெல்லாம் சேர்த்து வாங்கினோம்னா கார்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கம்மியாக கிடைக்கும். இங்கே பாருங்கள் 167 கிடைக்குது. ஃபஸ்ட்டு 120 தான் இருந்தது உங்களுக்கு. இப்போ நான் மறுபடியும் பாருங்கள், இப்போ விஷ்லிஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு இந்த குர்தா செட்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து அங்கே போனீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் 2 ப்ராடக்ட் வரப்போகுது. இப்போ பாருங்கள் 160 இருந்தது, 134 ஆகிடுச்சு. இங்கே 168. மேலே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 167 இருந்தது கூப்பன் வந்து. இப்போ பாருங்கள், மறுபடியும் இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து நான் உங்களுக்கு ரேண்டமாக இல்லை, ஏன்னா அதே ப்ராடக்ட்னா கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி ஒரு ரேண்டமாக வேறு ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த ஒயிட் குர்த்தி இதிலேருந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ 119 ஆகிடுச்சிங்களா அங்கே கூப்பன் வந்து. இங்கே 35, இங்கே 160 இருந்தது, 119 ஆகிடுச்சு. ஸோ 3 ப்ராடக்டை போட சொல்ல உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் வந்து ரொம்ப கம்மியாகுது. நீங்கள் ஒரு ப்ராடக்டை போட சொல்ல இங்கே பாருங்கள் 167. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து 520கே வாங்கிடலாம். நான் வந்து உங்களுக்கு இந்த குர்த்தி செட் வந்து வீடியோ போட்டிருக்கேன். 520கே நீங்கள் வாங்கிடலாம். அண்ட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க சொல்ல ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்க சொல்ல வந்து நமக்கு வந்து அந்த 23 ருபீஸ் வாங்கும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஃபார்வர்ட் பாஸ் வந்து இது இருக்குது பாருங்கள், மை ஃபார்வர்ட் பாஸ். இதில் போனீங்கன்னா பாருங்கள், இதுதான் நான் வாங்கி வச்சுக்கோங்கன்னு நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது வந்து. இங்கே பாருங்கள் 9 ருபீஸ் 6 மந்த்ஸ் வேலிடேட், 10% உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஆஃபர் இருக்கும். அண்ட் தென் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்வர்ட் பாஸில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த வியூ ஸ்டைலுன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துடும். அதில் இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கலாம். இதில் விஐபி டிக்கெட்னு ஒன்று இப்போ போயிட்டுருக்கு, நான் அதையும் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி தான் இதை பாருங்கள், இந்த ஃபார்வர்ட் பாஸை வாங்கி இந்த ஃபார்வர்ட் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் அந்த ஸ்டைலில் இருக்கும். நீங்கள் ஆஃபர்ஸில் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தாங்க மின்ட்ராவில் வந்து நீங்கள் ஆஃபர்ஸ் எப்படி தான் யூஸ் பண்ணி வாங்க முடியும்.
கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தாங்க. இப்போ நான் என்ன ப்ராசஸ்லாம் சொன்னேனோ, அதே மாதிரி நீங்கள் மிந்த்ரால ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி, நான் எப்போல்லாம் ஆஃபர்ஸ் வருதோ நான் உங்களுக்கு அப்பவும் ஒரு வீடியோ போடுறேன். ஆஃபர்ஸ் வருது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. நீங்க எந்த மெத்தடில் வாங்குனீங்கன்னா மிந்த்ரால நீங்கள் வாங்கலாம். நான் ஏன் மிந்த்ராவில் வாங்கணுன்றேன்னா, மிந்த்ரால பார்த்தீங்கன்னா 80% உங்களுக்கு நீங்கள் எப்படி ப்ராடக்ட்டை பார்க்குறீங்களோ, நான் வாங்கின வரைக்கும் எனக்கு அப்படி தாங்க நான் என்ன கலரில் எப்படி அவங்க ஃபோட்டோவில் எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் எனக்கு 80% வரைக்கும் எனக்கு அப்படி தான். நான் மிந்த்ரால டிசப்பாயின்மெண்ட் ஆனதே இல்லை. நான் சுடிதார், குர்த்தி செட் வந்து எப்படி பார்க்குறேனோ அப்படியே தான் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அண்ட் குவாலிட்டி இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவங்க சொன்ன டேட்டில் டெலிவரி பண்ணிடுவாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஈஸியாகவே பண்ணிடலாம். நீங்கள் வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டு போவாங்க. அண்ட் தென் இன்னொரு பெரிய ஆப்ஷன், நமக்கு பிடிக்கும் நம்ம சைஸு எல் சைஸ் இல்லைனா எக்ஸல் அந்த மாதிரி வாங்கிக்குவோம். இன்னொரு பெரிய ஆப்ஷன் மிந்த்ரால என்ன இருக்குன்னா, ஸ்டைலே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, இன்னொரு ட்ரெஸ் நான் வாங்கிக்கலான்னா அதையுமே நீங்கள் ஸ்டைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ஆப் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து அதுலேருந்தே எடுத்து போடுறேன். ஸோ எனக்கு குவாலிட்டியுமே நான் வந்து நான் வாங்கினது எல்லாமே குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் ஆஃபர்ஸ் வர சொல்ல கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. மிந்த்ரால எல்லாருமே சொல்கிற ஒரு பெரிய டாக் ரேட் அதிகம். நானும் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், மிந்த்ராலுமே ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் இங்கே கம்மியாக இருக்க சொல்ல மற்ற ஆப்பில் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்க சொல்ல நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.